அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? நேற்று நான் அம்மி வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அம்மி என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? அம்மி நான் போன உடனே என்ன சாப்பிட்றமான்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் சொன்னேன், பிரியாணி செஞ்சிடுங்க அம்மி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆல் டைம் ஃபேவரட் என்னோட பிரியாணி. அதுவும் எங்களுக்கு மற்ற ரெசிபி செய்கிறத விட பிரியாணி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா அதுவே பண்ணிட்டாங்க. பிரியாணி பண்ணிவிட்டு எல்லாம் கிரேவிலாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட் தம்க்கு மட்டும் விடும்போது, நீ பார்த்துக்கோமா நான் நமாஸ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நாங்கள் பாயில்டு எக்கும், மட்டன் பிரியாணி பாயில்டு எக்கு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சொல்கிறேன், தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க. தம்க சேமியா ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஹப்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தார், நைட்டு தான் வருவார். அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். வீக்லி ஒன்ஸ் என் அம்மி வீட்டுக்கு போனால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால ரொம்ப மிஸ் பண்ணுவேன். போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சிஸ்டர் வீட்டுக்கு போகலாம் வாங்க. என்னோட ஜாவித் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். அந்த பர்த்டே இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கலட்டாமலே அப்படியே வச்சுருக்காங்க. ஃபேமிலி சொல்லு. ஃபேம்ஸ் इतना बोलता था என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஹாய் சொல்லு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேமராவை ஆன் பண்ணாலே அவன் மூஞ்சி பாருங்கள் எப்படி மாறுதுன்னு. வேணும்னு எங்கள் அப்பாவும் நமாஸ் படிக்கும்போது போய் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அவர் நான் நமாஸ்க்கு போகிறேன்னு வீடியோக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா அங்கேயும் பூனைங்க நிறைய இருக்குது. நான் பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போனால் கூட இதே வேலை தான் எனக்கு, பிஸ்கெட் போடுறது தான். அதுக்கப்புறமா கிரில்டு சிக்கன் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னுடைய பாய்ஜான் ஜாவித் எனக்காக. எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஈவினிங் இப்படி தான் டைம் போச்சு. அங்கே இருந்தாலே டைம் போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அம்மி வீட்டில் இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஒரு சின்ன ஒரு சின்ன வயசில் பண்ண அந்த குறும்புலாம் கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஹப்பி நைட்டு வந்த பிறகு நாங்கள் டின்னர் சாப்பிட உட்காந்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. அதுவும் எங்கள் அம்மா கட்டன்னு பண்ணிவிட்டு சூப்பராக செஞ்சிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து ரெசிபி செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டோன்னே நாங்கள் நைட்டு கிளம்பிட்டோம். வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.